ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசவே தான் வந்தேன். என்னுடைய பிள்ளையிடம் பேசுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பிள்ளைக்கும் என்னிடம் பேசுவது ரொம்ப பிடிக்கும். நான் உன்னிடம் பேச முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் ஒரு விஷயம்தான். சொல்கிறேன் கே. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் புதுசாக செய்யணும், புதுசாக வாழ்க்கையில் நம்ம செஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்குது. அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்க தவிர, யோசிக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குறிய தவிர, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு புது விஷயத்தையும் நீ செய்கிறதில்ல. எல்லா விஷயத்திலேயும் குழப்பத்தோடும், எல்லா விஷயத்திலேயும் மன வருத்தத்தோடு இருந்தால் மட்டும் போதாது. நீ யோசிக்கிற பற்றியா அதனுடைய செயலை நீ செய்ய வேணும். நீ என்ன யோசிக்கிற? தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்காக இந்த விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிற. ஆனால் அதுக்கப்புறம் நீ என்ன யோசிக்கிறங்கிறத கொஞ்சம் பாரு. நீ பேசுகிற, யோசிக்கிற, ஆனால் அதுக்கப்புறம் நீ எதுவுமே செய்கிறதில்ல. எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கோட்டை தான் விடுற. உனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் கேளு. யோசிக்கிறதோ, வாழ்க்கையில் இந்த விஷயம் செய்யணும் அந்த விஷயம் செய்யணும்னு நினைக்கிறதோ மட்டும் பத்தாது. எல்லா விஷயத்தையும் செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமே தவிர, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாமே நடந்துடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை நீ யோசிக்கிற அப்படின்னா தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு உடனே எடுத்துரு. அதுக்கு பதிலாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நேரம்தான் வீணாகும். ஒரு நபருக்கு எப்போதுமே நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீ ஒரு விஷயத்த யோசிக்கிற, ஒரு விஷயத்த யோசிச்சு என்ன பண்ணணும்? நீனு உடனே முடிவெடுக்கணும். யோசிச்சியா, இன்னைக்கு நான் இந்த விஷயத்த செய்ய போகிறேன், நாளைக்கு இந்த விஷயத்த செய்ய போகிறேங்கிறத முடிவெடுக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யோசிக்கிறது மட்டுமே தான் வேலையாக இருந்துச்சு அப்படின்னா, யோசிக்கிறதுக்கான நேரமும் வீணு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய விஷயம் உன் வாழ்க்கையில் வீணாக போயிடும். நேரத்தை என்றைக்கும் வீணாக்காதீங்க. ஒரு ஒரு பவுன் வந்து உங்களுக்கு போணுச்சு, இல்லை ஒரு சொந்தம் உங்களை விட்டு போணுச்சுன்னா அந்த சொந்தம் திரும்ப கிடைக்கும். அதை ஒரு பவுன் உங்களை விட்டு போணுச்சுன்னா அது பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நேரமும் அந்த தேதியும் அந்த கிழமையும் போணுச்சு அப்படின்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அதை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக செஞ்சிடுங்க. அதை விட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று மாறப்போகுது அப்படின்னு நினச்சா என்ன மாறும்? ஒன்றும் மாறாது. நாள் தான் வீணாக போகும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு இன்பம் இருக்குது. அந்த இன்பம் என்ன அப்படின்னா, நீ செய்கிற ஒரு முடிவு தான், நீ யோசித்து செய்கிற முடிவு தான். எல்லாருக்கும் இங்கே இந்த விஷயத்த செய்யணும் அந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறத தவிர அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. எல்லா விஷயத்திலேயும் பயம், எல்லா விஷயத்திலேயும் எப்போதும் குழப்பம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நேரத்தை மட்டும் என்றைக்கும் எப்போதும் எந்த ஒரு நிமிஷமும் சரிதான், எந்த ஒரு நொடியும் சரிதான் வீணாக்கிறாதீங்க. அப்படி நீங்கள் வீணாக்குனீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் அதை எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். 2 நபர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நபரோட ஒரு பெரியப்பா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஏன்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நேரம் போனால் வராது, பேசினா மட்டும் பத்தாது, யோசிச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான முயற்சி எடுக்க வேணும், நேரத்தை வீணடிக்காதீங்க, எல்லாமே நான் என் வாழ்க்கையில் பார்த்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத சொன்னார். அப்போது சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டு அப்படியே விட்டுட்டான். என்னடா இது, எல்லாரும் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஆனால் இன்னொரு பையன் யோசித்தான், என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு வந்து போயிட்டான். இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணான்னா, இவங்க பார்த்தாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கள்கிட்ட பேசுகிறதும், அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கள்கிட்ட வந்துட்டு சும்மா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்துட்டு ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது
ஏப்பா இங்கே சோகமாக இருக்க, சோகமாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது, என் கூட வந்து பேசிகிட்டு இருந்த பசங்களாம் இன்றைக்கி ஆளை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில அப்படின்னோடனே, உனக்கு என்ன பேசிகிட்டு இருக்கணும் தானே, என் கடைக்கு வான ஒரு மெக்கானிக் ஷாப் வந்து வச்சுருக்கேன், என்னோட வந்து பேசிகிட்டு உனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும், எனக்கும் வந்து வேலைக்கு வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்துட்டு அவரோட கிளம்பி போயிட்டான். போயிட்டு அங்கே உட்காந்து அவர் பேசுகிறதுக்கு இவங்க பேசுகிறதுக்கு அப்படியே வேலை செஞ்சு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது வந்து இந்த முதலாளி வந்து இந்த பொருள் எடுத்துக்கொடு, அந்த பொருள் எடுத்துக்கொடு, அந்த பொருள் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ல இவனும் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு எடுத்து கொடுத்துருந்துருக்கான். எடுத்து கொடுத்துருந்துட்டு நைட்டு கடையெல்லாம் சாத்தினோன்னே வந்து 100 கையில் இந்த பையனோட கையில் வந்து எடுத்து கொடுத்து, நீ வந்து இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் எனக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு, இவ்வளோ நேரம் நீ எனக்கு வேலை பார்த்துட்டு இருந்தல, இதை எடுத்து கொடுத்து ஸ்பானர் எடுத்து கொடுத்து ஒரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு இருந்தல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ எடுத்து கொடுத்ததுக்கான சம்பளம் இருக்குது அப்படின்ட்டு. அவனுக்கு அதை பார்த்தோன்னா ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. யோசிச்சுட்டே இருந்தோம், ஆனால் நம்ம கையில் வந்துட்டு நம்ம வேலை பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 100 கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் பேச்சுகளை வந்து ரொம்ப குறைச்சிட்டு அவன் வந்து அடிக்கடி இங்கே போயிட்டு வேலை பார்க்குறது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கான். எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்து பார்த்துட்டு எல்லாமே அந்த பையன் வந்து செஞ்சிட்டு இருந்திருக்கான். அப்போ வந்து என்ன நடந்துச்சு, ஒரு காலகட்டத்தில் அவன் வந்து அங்கேயே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் வேலை செஞ்சோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்திருக்கான். அப்புறம் அங்கேயே வேலை பண்ண ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிறத வாங்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போது என்ன தெரியுது அப்படின்னா, சும்மா உக்காந்துருக்கிறதுனாலையும் ரொம்ப யோசிக்கிறதுனாலையும் ஒரே விஷயத்தை பட்டு அதிகமாக யோசித்து கவலைப்பட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுனால எதுவும் வேலைக்காக போகிறதில்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்திக்கணும். இது நமக்கு வருமா, வரும். இது நமக்கு செய்ய முடியும்னு சிந்திச்சு செயல்படணும். ஏன்னா ஒரு வயசில் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும். ஒரு வயசு ஆனிச்சுன்னா எழுந்திரிச்சு நடக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைக்கு. அதே மாதிரி படிக்கிற வயசில் படிக்கணும். படிக்கலை அப்படின்னா படிக்காதவன், இவனுக்கு படிப்பே வராது, இவனோட எண்ணமெல்லாம் வேறு எங்கேயோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கு போகிற வயசு வந்துட்டுனா வேலைக்கு போகணும்பாங்க. அதே வேலைக்கு போகலன்னா வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு பாரமாக இருக்கான் அப்படிம்பாங்க. அடுத்தது கல்யாணம், அப்புறம் குழந்தை, இப்படி வரிசையாக பண்ணும்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. அந்த பேர் வைக்கிறதுக்கு நீ இடத்த கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை அதிகமாக யோசித்து குழம்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை யோசிச்ச அப்படின்னா அதை செஞ்சால் மட்டும்தான் நீ யோசிக்கிறது நடக்குமா நடக்காதா, அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு தெரியும். அதை விட்டுட்டு ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசித்து நேரத்தை கடத்துறதும் பயந்துக்கிட்டு இருக்கிறதும் ஒரு நிதானமாக ஒரு விஷயம் இல்லாததும் பெரிய தப்பு தானே. அதனால எல்லா விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாக சரி செய்கிறது உன் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டம் வரலாம், ஆனால் நேரத்துக்கு எந்தெந்த விஷயத்த செய்யணுமோ அந்தந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுருங்க. கொஞ்சம் நிமிஷம் கூட நம்ம இந்த கொஞ்சம் நிமிஷம் உட்காரலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ புதுசான விஷயத்த யோசிங்க, புதுசான விஷயத்த செய்யுங்க. ஒரு ஆள் ஒரு விஷயத்த தான் செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு ஆள் நிறைய விஷயத்த செஞ்சு சம்பாதிக்கலாம். ஒன்று வீட்டில் இருந்தும் சம்பாதிக்கலாம், இல்லைன்னா வெளியில் போயும் சம்பாதிக்கலாம். வெளியில் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வந்து வேலை செய்யலாம். உங்களுக்கு தேவை வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கடின உழைப்பு இருக்க தான் வேணும். அதே மாதிரி மற்றவங்க பேசுவாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டு வச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நேரத்தை வீணடித்தது போதும், இதுக்கு மேலே நேரத்தை மட்டும் வீணடிச்சிடாதீங்க. வாழ்க்கையில் அதை திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நீ இப்போ யோசிச்சுட்ருக்க, என் குடும்பத்தை மாற்றணும், என் குடும்பத்துக்காக இந்த விஷயத்த செய்யணும், அந்த விஷயத்த செய்யணும்னு. அந்தந்த நிமிஷத்தை யோசித்தா மட்டும் பத்தாது. செய்ய வேண்டிய விஷயத்த சரியாக செய்யுங்க. நீ செய்கிற விஷயத்தினால உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உனக்கு நல்ல விஷயம் கண்டிப்பாக வரும். நீ தேடுற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். யாரெல்லாம் உன்னை தூத்துனாங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு மத்தியிலெல்லாம் தலை நிமிர்ந்து வாழணும். சந்தோஷமாக இரு. எப்போதும் என்னாலும் உன் கூட இருந்து உன்னை ஒவ்வொரு முறையும் சந்தோஷமாக வாழ வச்சு அழகு பார்ப்ப இந்த சாய். ஓம் சாய்ராம்.